ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஐஎம்எல் மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். காலையில எழுந்து வந்து நல்ல பசி. ஸோ வந்து நம்மளோட 40 இன்க்ரீடியன்ட் வச்சு ரெடி பண்ணுற ஹெல்த் மிக்ஸ் வந்து குடிச்சு முடிச்சுட்டு, உங்களுக்கு வேணுன்னா நீங்களுமே வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே வந்து ஹெல்த் மிக்ஸ் தான். ஸோ ஹெல்த் மிக்ஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு பனானா, நெக்ஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ். இன்றைக்கி இதுதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு. எப்போவுமே இதான் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ வந்து ஹஸ்பண்ட் வந்து சூப்பராக வந்து நல்ல புள்ளையாட்டம் குடிச்சிட்டு போயிடுவார். நானுமே வந்து ரொம்ப பசியாக இருந்தால் காலையிலேயே வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்டுக்கு முன்னாடி நம்மளோட ஹெல்த் மிக்ஸை குடிச்சு முடிச்சிருவேன். ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயாச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கா நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ தான் தூங்கிட்டே இருக்கான். நைட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு அவர் தூங்குறதுக்கு. ஸோ வந்து அவர் நல்லா தூங்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ ஏதாவது அவன் போது ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ யூடியூப்க்கு வந்து கண்டென்ட் எழுதிட்டுருக்கேன். ஸோ வந்து அது முடிச்சிட்ட பிறகு தான் வந்து அவன் எழுந்துட்டானா அவனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து வேறு அமாவாசை. ஸோ வந்து கண்டிப்பாக சாமி கும்பிட்டாகணும். ஸோ வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும், அந்த ஒர்க்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஒரு டிஐஎம்எல் மாதிரி தான் இருக்கும், டே இன் மை லைஃப் மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல். வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மணி இருக்கும். இன்னும் இந்த குட்டி ஜீவன் இப்போ தான் எழுந்து உக்காந்துட்ருக்கு. இன்னும் காஃபி குடிக்கல, இன்னும் ஹெல்த் மிக்ஸ் குடிக்கல, இன்னும் எதுவுமே குடிக்கல இவர். இதுக்கப்புறம் அவர் லஞ்ச் சாப்பிடுவாரா இல்லை வந்து டின்னர் எப்போவுமே வந்து காலைல எழுந்து நம்ம வந்து ஆயில் வச்சு நம்ம தலை பின்னி வச்சுட்டோம் அப்படின்னா சிக்கோடையாமல் நம்மளோட ஹேர் வந்து சூப்பராக வந்து பராமரிக்கலாம். ஸோ வந்து அதனால தான் இந்த ப்ராசஸில் நான் இறங்கிட்டேன். நம்மளோட 30 இன்க்ரீடியன்ட் வச்சு ரெடி பண்ணுறேன். நம்மளோட ப்ரிமோ ஹேர் ஆயில் வச்சு தான் நம்ம வந்து டெய்லி வந்து நம்ம வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணுவோம். நான், ஹஸ்பண்ட், ஹித்விக் எல்லாருமே. அதேமாதிரி வாங்குறவங்க எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க ஃபீட்பேக்ஸு. ஸோ நீங்களுமே வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா நம்மக்கிட்ட 100 ml வந்து இப்போ போயிட்டுருக்கு. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா வந்து நீங்கள் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ரொம்பலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா தலையில் சிக்கு உடைச்சிங்கன்னா நிறைய முடி வந்து கொட்டுறது கம்மியாக ஆகிடும். அதே மாதிரி டெய்லி வந்து நீங்கள் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே வந்து உங்களுக்கு ஹேர் லாஸ் வந்து சூப்பராக கம்மியாகும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து செம்மையாக இருக்கும். ஈறு பொடுகு பிரச்சனையிலேருந்து சூப்பரான ரிலீஃப் கிடைக்கும். வந்து ஒரு குட்டியாக தூக்கத்தை போட்டு சூப்பராக எழுந்தாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து அமாவாசை இல்லை இன்னைக்கு. ஸோ வந்து வீடை வந்து ஒரு அளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு மாப்பெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா ஏதாவது ஒரு ஸ்வீட் மாதிரி செஞ்சு ஈவினிங்காக வந்து சாமி கும்பிட்டுடலாம். என்னோடய மாமியாருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கா எங்களோட ஆயா இருக்காங்களா, எங்கள் அம்மாவோட அம்மா, அப்பாவோட அம்மா, அவங்க அந்த மாதிரி வந்து இறந்தவங்களுக்கு சாமி கும்பிடுவாங்க. ஸோ வந்து அவங்களுக்காக வந்து சும்மா ஏதாவது ஸ்வீட்ஸ் மாதிரி செஞ்சு சாமிக்கு படைச்சிடலாம். இத்து வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. காலைல எழுந்தது உடனே அவனுக்கு ஞாபகம் வர்றது காமாட்சி வீடு, காமாட்சி வீடு, காமாட்சி வீடு. அங்கே கிளம்பி போயிட்டாரு. ஸோ வந்து இதுக்கப்புறம் ஒரு 4 மணி ஆகுது மணி. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் வந்து டிமார்ட்டில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கண்டெய்னர்ஸ்லாம் வாங்கி வந்திருந்தேன். ஸோ அது எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு அளவுக்கு இந்த கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டோன்னா ரிலாக்ஸ் ஆகிடலாம் நம்மளுமே. சரி போகலாம் வாங்க. எனக்கு வந்து எப்போவுமே ஆசை நம்ம கிச்சனில் வந்து ஒரே மாதிரி வந்து நம்ம கண்டெய்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த இடத்த எல்லாமே வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்த கண்டெய்னர்ஸ் வச்சு நம்ம வந்து சூப்பராக அந்த இடத்த அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்துச்சு. ஸோ வந்து நான் போய் கண்டெய்னர்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து மீஷோவில் பார்த்தேன். பட் வந்து 400, 500 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. பட் வந்து டிசைன் செம்மையாக இருந்தது. அதெல்லாம் வாங்காமல் சரி நான் வந்து போய் பார்க்கும்போது இது வந்து கண்ணாடி மாதிரியே இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. 3 வந்து 99 ரூபா அவ்வளோதான் போட்டிருந்தது. 100 ரூபாய்க்கு வந்து 3 கண்டெய்னர் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லாவே இருந்தது குவாலிட்டி. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு 5,000 பெட்டியில் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். அதேமாதிரி கண்டெய்னரில் எதெல்லாம் வந்து இருக்கோ அது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு நான் வந்து பழசு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். யாருக்காவது யூஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா கேட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இடத்த வந்து நீட்டாக வந்து நல்லா வந்து சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து துணியை போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அந்த இடமே. மீஷோவில் வந்து ஸ்டிக்கர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே வச்சோன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் இந்த ரூமில் வந்து இவ்வளோ குப்பை வரும், அதை தெரியவே இல்லை சுத்தமாக. இப்படி குப்பையாக இருக்குது. ஏன்னா வந்து டெய்லி க்ளீன் பண்ணுறது இல்லைல்ல, அதனால தான். எல்லா வேலையும் பார்த்துட்டு இதை டெய்லி இது வரை க்ளீன் பண்ணுறது அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. சரி எப்படியாவது க்ளீன் பண்ணிடலாம். லெட்ஸ் சீ.
இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மாப் போட்டு சாமி கும்பிட்டு என்னென்ன பண்ணுறது. அடடடடடா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அளவுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். கிச்சன் நான் வாங்கிட்டு வந்த கண்டெய்னர்லாம் ஒரு அளவுக்கு யூஸ் பண்ணிட்டேன். ஜாலி. பருப்புலாம் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணி பருப்பு, உப்பு, புளி எல்லாமே வந்து சூப்பராக ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஓரளவுக்கு நீட்டாக தெரியுது இந்த இடம். பட் வந்து திரும்பி பார்த்தா இங்கே இவ்வளோ குப்பை இருக்குது. சரி, 1 by 1 முடிப்போம். என்ன நான் சொல்கிறது, எப்படி சமையா அதுதான் 5 minutes தான் இருந்தாலும் அது பண்ணணும்னு நினைக்கும் போதே நம்மளுக்கு வந்து காண்டாயிடுதுல. ஸோ அதனால தான் பண்ணுறதே இல்லை. ஓகே, இவரோட குட்டி டாக், இதோட ஃப்ரெண்டு இவர் தான். சாப்பாடு கொடுப்பாரு, தூங்க வைப்பார். இது நம்மளோட கண்டென்ட் நோட்டு ஒன்று ஹித்விக்கோட எல்கேஜி யூகேஜி நோட்டு. ஆல்மோஸ்ட் இல்லை, ஓரளவுக்கு வந்து ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பெட்ரூம் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. எவ்வளோ கொடூரமாக இருந்த பெட்ரூமோ ஓரளவுக்கு பார்க்குற அளவுக்காவது க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். சரி, நெக்ஸ்ட்டு வந்து ஹால் வந்து ஓகே, நம்மளோட சிஸ்டமும் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் அந்த ஏரியாவும் க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான இந்த ஏரியா தான், ஓரளவுக்கு அங்கேயுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். குட்டி வண்டி இல்லைன்றதுனால இதில் ஏறி எடுக்காமல் இருக்குது. ஓரளவுக்கு செல்ஃப்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு நீட்டாக க்ளீனும் பண்ணியாச்சு, பெருக்கியாச்சு. இன்னும் வந்து மாப் மட்டும் போடணும். பெருக்கினதை வந்து இன்னும் வாரணும். இன்னும் வந்து சாமான் கழுவணும். கிச்சனை வந்து இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இல்லை, இன்னும் நிறையவே க்ளீன் பண்ணணும். கிச்சன் ஏரியா மட்டும் இருக்குது க்ளீனிங்க்கு. சாமியோட பாத்திரம் 2 தான், விளக்கு ப்ளஸ் வந்து இந்த பஞ்சபத்ராணியா ஏதோ ஒன்று அம்மா சொல்லுவாங்க, அது வந்து அதை மட்டும் வாஷ் பண்ணி வச்சுட்டா வெள்ளின்றதுனால அது போக மாட்டுது. ஃபோட்டோஸ் எல்லாம் தொடச்சி வச்சாச்சு. இன்னும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு குளிச்சுட்டு இன்னொரு வாட்டி ஃப்ரெஷ் ஆகிட்டு, ஏன்னா ஈவினிங் ஆகிடுச்சு, மறுபடியும் இன்னொரு வாட்டி ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் ஹஸ்பண்டை வந்து பூ பழம் அதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். ஸோ அவர் வந்துட்ட பிறகு முடிச்சிடலாம் சாமி கும்பிட்டு. இன்னும் 1 வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்து மாப் போட்டாச்சு. மாப் போட்டு முடிச்சுட்டு ஓரளவுக்கு க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. ஆனால் வந்து அந்த கிச்சனில் இருக்க வேலை மட்டும் முடியல. அதாவது சாமான் தொலைக்கிற வேலை முடியல. சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். போயிட்டு சூப்பர் ஃப்ரெஷ் ஆகிட்டு தலை குளிச்சுட்டு வந்துட்டேன். மறுபடியும் வந்து தலை குளிச்சுட்டு இப்போ வந்து ஏதாவது ஸ்வீட் செஞ்சுட்டு நம்ம வந்து சாமிக்கு படைச்சிடலாம். அதுக்கப்புறம் சும்மா ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், அப்படி பழசு பழகு. அகெயின் அந்த பெட்ரூம் வந்து அவ்வளோ கொடுமையாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பால் பாயாசம் செஞ்சு கொடுத்தாரு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் செய்கிற பால் பாயாசம். செம்ம எம்மியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சூப்பராக போச்சு இன்றைக்கி டே. லவ் யூ ஆல் செல்ல குட்டீஸ். பை பாய்.